வணக்கம். நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வம். இன்றைக்கி நம்ம வெள்ளைக்கிழங்கா மீன் எப்படி செய்வதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள், புளி கரைசல், கெட்டியான புளி, மல்லித்தூள். இது மிளகாய்த்தூள் 1 பங்குன்னா மல்லித்தூள் 4 பங்கு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, உரிச்ச பூண்டு, தக்காளி, வெந்தயம் தாளிப்பு. இந்த வெண்டைக்காய் எதுக்கு நான் மீன் குழம்புல வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த வெண்டைக்காயை நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய்க்கு என்ன மீன் குழம்புக்கு சம்மந்தமே இல்லாமல் வெண்டைக்காய் வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். பொதுவாக மீன் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் நல்லது. அது நல்லா ருசியாகவும் இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க. வெந்தயம் தாளிப்பு. வெந்தயம் பார்த்துங்க, வெந்தயம் நல்லா பொரியணும். ஒரு பொன்னிறமாக வந்தோன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க. உரிச்ச பூண்டு, பச்சை மிளகா, இதை நல்லா வதக்கிக்கங்க. இப்போது ஒரு கரண்டி மிளகாத்தூள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 4 கரண்டி மல்லித்தூள் போடணும். இது மெயின். இதுதான் நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியுமான்னு தெரியல. இந்த மீன் குழம்புக்கு மெயினே மல்லித்தூள் தான், மிளகாத்தூள் கிடையாது. மல்லித்தூள் தான் மெயின். தேவையான உப்பும் சேர்த்துக்கணும். இதிலே அந்த புளி கரைசல்ல சேர்த்துக்கணும். இதெல்லாம் இப்போது இதை நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குங்க. மாதிரி கையில் கரைச்சி புளியும் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த குழம்பு தாளித்த உடனே ஊற்றணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். நம்ம அப்படியே தாளித்து விட்டு அப்படியே மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதுதான் மெயின். உப்பு, புளி, மல்லித்தூள், மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் பச்சை புளி வாடை போனதுக்கப்புறம் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 25 நிமிஷம் ஆகும். ஏன்னா மீன் குழம்போட மெயினே அதுதான். திக்னஸ் வேறு வரணும். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சோன்னா அந்த ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மீனே போடணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெண்டைக்காய்க்கு என்ன இந்த பொதுவாக அந்த மீன் குழம்புல அந்த வெண்டைக்காயை வதக்க வேணாம், நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தலையும் வாழையும் கட் பண்ணிவிடுங்க. தலையும் வாழையும் கட் பண்ணிட்டு மீன் நல்லா கொதிக்கும் போது இதை அப்படியே முழுசாக வதக்காமல் பச்சையாக போடுங்க. மீன் குழம்பு மீனெலாம் போட்டதுக்கப்புறம் இந்த மீனை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். மீன் குழம்புல இந்த மாதிரி வெண்டைக்காய் போட்டு சாப்பிட்றது அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதி வர்றதுக்கு முன்னாடி இதை போட்டுடணும். கொதி வந்தோன்னா இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மீனை போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொதி அந்த புளி வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கிழங்கா மீனாக போட போகிறோம்.
மீன் நல்லா கொதி வந்து புளி வாடை அடங்கின உடனே மீனை போட்டோன்னா கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். பார்த்து மீன் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு இந்த வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த வெண்டைக்காய். நீங்கள் குழம்புல போய் முழுசாக போட்டிருக்கேன், வதக்கலை கொள்ளலை எதுவும் பண்ணல, வெறும் தலையும் வாழையும் வெட்டி தான் போட்டிருக்கேன் இந்த வெண்டைக்காயை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மற்ற மீனில் அந்த சங்கரா மீன் வேறு எந்த மீன் போட்டாலும் கொஞ்சம் கரையும். இந்த கிழங்கா மீன் எப்படின்னா போட்டோடனே விரைச்சிக்கும். இது வெள்ளைக்கிழங்கா மீன் போட்டு அப்படியே முழுசாக தான் இருக்கும். இது வந்து கரையாது, அவ்வளோ சீக்கிரமாலாம் கரையாது. இது போட்டோடனே விரைச்சிக்கும். சரிங்களா, விரைச்சிக்கும். பார்த்துங்க திக்னஸ் எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் பால்லாம் சேர்க்கலை, தேங்காய் பால் சேர்க்காத ஒரு மீன் குழம்பு. தேவைப்பட்டால் தேங்காய் பால் சேர்க்கலாம். நீங்களும் வெள்ளைக்கிழங்கா மீன் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு நல்லா ருச்சியாக எல்லாருக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். வெண்டைக்காயை சாப்பிட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு.